கிறிஸ்டியன் நெட்வொர்க்கர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருப்பது போன்ற ஒரு காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் மிக வைரலாக பரவிட்டு இருக்கு. பெரும் பேச்சு பொருளாகவும் மாறி இருக்கு. குறிப்பா அநேகர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடைபெறுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில தகவல்கள் இருக்கு. ஸோ தைவான்ல நடைபெற்ற இந்த சம்பவம் என்ன நடந்திருக்கு, இதற்கும் பரிசுத்த வேதாகமத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தைவான் தேசம், இந்த தேசத்துல ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடைபெறுது. என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, த பிளஷர் வேர்ல்டு டூர் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில தைவான் நாட்டை சேர்ந்த மிக பிரபலமான பாடகி ஜோலின் சாய் என்று சொல்லப்படுகிற ஒரு மிக பிரபலமான பாடகி, இவங்க தான் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துறாங்க. அநேக பாடல்கள் பாடுறாங்க. குறிப்பாக 3 நாட்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. அதாவது டிசம்பர் 30, டிசம்பர் 31, ஜனவரி 1, இந்த 3 நாட்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கு. குறிப்பாக 1,20,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. தைவான்ல மட்டுமல்லாது உலகளவில் இருந்து இவங்க மிக பிரபலமான ஒரு பாடகி என்பதால் இவருடைய ரசிகர்கள், அதாவது அந்த ஸ்டேடியத்துல 1,20,000 பேர் தைவான் நாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில இடம்பெற்ற ஒரு சில காரியங்கள் தான் தற்போது பேசு பொருளாயிருக்கு. அதுல என்ன இடம்பெற்ற அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பாம்பு, ஒரு மிகப்பெரிய பாம்பு, இந்த பாம்பிற்கு மேலாக ஒரு ஸ்திரீ அவங்க நின்று வழிநடத்துற மாதிரி அதை உருவகப்படுத்தும் விதமாக இந்த ஜோலி என்று சொல்லப்படுகிற இந்த பாடகி அந்த பாம்பிற்கு மேலாக நின்று அவங்க பாடல்களை பாடுறாங்க. அந்த பாம்பு மிகப்பெரிய அளவில் அந்த ஸ்டேடியத்தை சுற்றி வருகிற மாதிரியும் அது கண்ட்ரோல் பண்ணுகிற மாதிரியான காட்சிகள் எல்லாமே இவங்க உருவகப்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பன்றி, அந்த பன்றிக்கு மேலேயும் இந்த சகோதரி நிற்பது போன்ற காட்சிகளை உருவப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது ஒரு மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ நிற்பது போன்ற இந்த காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. மேலும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிருகம், ஒரு கன்றுக்குட்டி வடிவிலான ஒரு மிருகம், 2 கொம்புகளை உடையதாக இருக்கு. அதுவும் அந்த இடத்துல வலம் வருகிற மாதிரியான காட்சிகளையும் அவங்க உருவகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த காட்சிகள் எல்லாம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கு. முழுக்க ஒரு சாத்தானிய நிகழ்வு மாதிரியே இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு புத்தகம், அந்த புத்தகத்துக்குள்ளே நின்று அவங்க பாடுகிற மாதிரியான காட்சிகள், மேலும் பல காட்சிகள் அதில் இடம்பெற்றிருக்கு. எல்லாமே பார்க்கும்போது ஒரு விகார தோற்றத்தோடையும் முழுக்க ஒரு சாத்தானிய செயல் போன்ற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி காணப்படுது. சரி, இப்போ மட்டும்தான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 2022ஆம் ஆண்டில் இங்கிலாந்து தேசத்தில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டி, இந்த போட்டியிலையும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மிருகம், அந்த மிருகம் அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே என்ட்ராகும்போது எல்லா மக்களும் அந்த மிருகத்தை வணங்குவது மாதிரியும் அந்த மிருகத்தை ஒரு ஸ்திரீ கட்டுப்படுத்துவது மாதிரியும் அப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. அந்த காட்சிகளுமே மிகப்பெரிய வைரலாக இருந்துச்சு. அந்த டைமில் உலகளவில் பேசப்பட்டது.
என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு மிருகம் மனிதனை ஆளப்போகிறது. இதை நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலையில இப்போ உலக அளவில் ஈடுபட்டு வராங்க. இந்த தைவான்ல நடந்த நிகழ்ச்சியில கூட நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இப்படிப்பட்ட காட்சி தான். ஒரு மிருகம் அதுக்கு மேல ஒரு ஸ்திரீ இருக்கிற மாதிரி தான் அந்த காட்சி அவங்க உருவகப்படுத்தி இருக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒரு மிக முக்கியமான காரியம், அதாவது ஒரு ஸ்திரீ ஒரு மிருகத்துக்கு முன்பாக நிற்பது போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிருகம் மனிதர்களை ஆளுகை செய்யும் என்பது போன்றெல்லாம் நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். அதற்கு ஒரு முன்னோட்டமாக அந்த மிருகத்துக்கும் இவங்க கொண்டு வர மிருகங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ஒரு மிருகம் மனிதனை ஆளப்போகிறது, இந்த ஒரு விஷயத்த அவங்க மிக ஆணித்தரமாக பல காலகட்டங்களில் மக்களுக்கு உணர்த்துறாங்க. நிறைய விஷயங்கள் திரைப்படங்களாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மூவிஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்ல நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலைகள் இதெல்லாமே ஒரு சாதாரணமான விஷயம் என்பது போன்று அவங்க கொண்டு வராங்க. ஆனா மக்கள் மத்தியில எதெல்லாம் சாதாரணமாக காட்டப்படுகிறதோ அதெல்லாம் ஒரு நாள் நிஜமாக மாறும். அதற்கு ஆதாரமாக தான் இது எல்லாமே நடக்குது. அது மட்டும் இல்லாமல் சில ஆண்டுகளுக்கு முன்பாக சுவிட்சர்லாந்து தேசத்திலையும் ஒரு டன்னல் ஓபனிங் நடக்கும் போது அங்கவும் அவங்க ஒரு சில நிகழ்ச்சிகள் வைத்திருந்தாங்க. மிக விகாரமான தோற்றம், முழுக்க முழுக்க சாத்தானிய செயல் போன்ற காட்சிகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. பார்க்கவே ரொம்ப விகாரமாக இருந்தது. சோ தேவையில்லாத விஷயங்கள். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பாடல் விழா நடக்குது, அந்த பாடல் விழாவுக்கும் இந்த மிருகத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதே மாதிரி காமன்வெல்த் போட்டிகள் நடக்குது. காமன்வெல்த் போட்டிகள்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய கேம்ஸ் நடக்கும். அந்த விளையாட்டு போட்டிகளுக்கும் இந்த மிருகத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லை. அதே மாதிரி டன்னல் ஓபனிங் செரமனி நடக்குது, இதற்கும் மிருகத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லை. ஆனா சம்பந்தப்படுத்துறாங்க. இவங்க எல்லாருமே ஒரே ஒரு காரியத்தை நமக்கு மிக தெளிவாக உணர்த்துறாங்க. ஒரு மிருகம் இந்த உலகத்தை ஆளப்போகுது. இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது பரிசுத்த வேதாகமத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதற்கு ஒரு நிழலாக இவங்க இதெல்லாமே கொண்டு வராங்க. உலக மக்களுக்கு பார்க்கும்போது ஏதோ சாதாரணமாக தானே இருக்கு, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனா இதெல்லாமே சாதாரணம் கிடையாது. ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வராங்கன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு நோக்கம் உண்டு. இதே மாதிரி தான் பல விஷயங்கள் இந்த உலகத்துல நடைபெற்று இருக்கு. இவையெல்லாம் சாதாரணமான காரியங்கள் அல்ல. இவை எல்லாமே நமக்கு அவங்க உணர்த்துறாங்க, நமக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. மிருகம் வெகு விரைவில் இந்த உலகத்தை ஆளப்போகிறது. அதற்கான முன்னோட்டமாகத்தான் இந்த காரியங்கள் நடக்குது. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அது என்னன்னா, நீங்க இந்த தைவான்ல நடைபெற்ற அந்த காட்சிகளை பார்த்தீங்க, அதே மாதிரி காமன்வெல்த் கேம்ல நடைபெற்ற இந்த காட்சிகளையும் பார்த்தீங்க. இது எல்லாமே மக்கள் விரும்புறாங்க. தைவான்ல கூட அவங்க இந்த விஷயங்கள், இந்த மிருகம் போன்ற காட்சிகள் இதெல்லாம் அவங்க கொண்டு வரும்போது மக்கள் ஆரவாரம் பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்க. இந்த உலகம் படிப்படியாக மிருகத்திற்காக தயார் செய்யப்படுகிறது. குறிப்பாக சாத்தானுக்குரிய காரியங்களை விரும்பும் இடத்திற்கு மக்கள் வராங்க. அதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் முன்னெடுக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே 100% உண்மை. அதற்கு ஆயத்தம் ஒரு முன்னோட்டமாக. இந்த மிருகம் அது இல்லாவிட்டாலும் அவங்க ஒரு மிருகத்தை கொண்டு அதை காட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக உணரணும். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல, மிக மிக முக்கியமான காரியங்கள். உணர்வடைவோம். இந்த தகவல்களை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இதை பார்த்து பைபிளில் சொல்லப்பட்ட காரியங்கள், அதற்கு முன்னோட்டமாக இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் நம்ம முன்ன கொண்டு வராங்க. இதெல்லாம் பார்த்து அநேக மக்கள் உணர்வடைவதற்கு அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.